90 வயதில் பலியான மூத்த பாடகர் யேசுதாஸ் வெளியான அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையவும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தென்னிந்திய சினிமா துறையோடைய மிக முக்கியமான ஒரு மூத்த பாடகர் யேசுதாஸ். இவரு சினிமாவில் பண்ணாத விஷயங்களே இல்லைங்க. ஒரு பாடகரா, ஒரு இசையமைப்பாளரா, ஒரு பாடலாசிரியரா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. மக்களுடைய மனதுல தனக்குன்னு ஒரு பெரிய அழிக்க முடியாத கோட்டையை உருவாக்குனவரு யேசுதாஸ். யேசுதாஸை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மலையாள பாடகர். மலையாளத்தை தான் முதல்ல 2, 3 படங்கள்ல பாடல் பாடி அதன் மூலியமா பிரபலமானாரு. அதன் பிறகுதான் இவருக்கு தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வெற்றி தமிழ்ல பாட்டு பாடி கிடைச்சதன் மூலியமா தமிழை தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், உருது, ஹிந்தி, வங்காளம், பஞ்சாபின்னு கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இதுவரைக்கும் ஒரு 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருப்பாரு யேசுதாஸ். அதுலயும் சோலோவாவே கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருப்பாரு. அதுல ஒரு 5,000 பாடல்களுக்கு மேல இவரே இசையமைச்சு இவரே சில பாடல்களை எழுதியும் பாடியிருக்காரு. சொல்லப்போனா யேசுதாஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்தாலும் அதுல திறமையான பாடக்கூடிய ஒரு நல்ல பாடலாசிரியர் நம்ம யேசுதாஸ். இவருடைய குரல் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இவருடைய ஃபீலிங் சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை இவருடைய வாழ்க்கை முன்னேற்ற பாடலாகட்டும், அதை கேட்டோம்னா நாம் அப்படியே பாட்டோட பாட்டா கரைஞ்சு போயிடுவோம். அதுபடியாப்பட்ட பாடல்களை தான் இவர் நிறையாவே பாடியிருக்காரு. அதுலேயும் இந்த காதல் சோகங்கள் பாடல்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக நாம் உடனே கை போகிறது யேசுதாஸ் பாட்டு தான். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மாயக்குரல் மன்னன் அப்படின்னு யேசுதாஸை நிறைய பேர் அழைப்பாங்க. அப்படியாப்பட்ட யேசுதாஸ் இவர் ஐயப்பன் கோயில்ல பாடக்கூடிய ஹரிவர்தனம் சாங்கை பாடி அதன் மூலயமா பல பேர் பக்தர்கள் மனதுல மிக பெரும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை உருவாக்குனவர் யேசுதாஸ். இவர் இந்த பாடல்களுக்காக வாழ்க்கையில பாதி வருடங்களை இவர் அர்ப்பணிச்சிருக்காரு. அதற்காக சில முக்கியமான விருதுகளையும் கூட இவர் வாங்கி குமிச்சிருக்காரு. இசை பயணத்துல இவர் பண்ணாத சாதனையே இல்லை. அது போக இவருடைய 70 வயது வரைக்கும் படங்கள்ல பாடலனாலும் நிறைய கலை நிகழ்ச்சிகள்ல லைவ் பர்ஃபார்மன்ஸா தனது ரசிகர்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி அதன் மூலயமா தனது ரசிகர்களை எப்போதுமே மகிழ்வித்தவர் நம்ம யேசுதாஸ். அவருடைய பாடல்களை கேட்காத இடங்களே இருக்காது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கண்டிப்பா அதுல ஏதாவது சில முக்கியமான யேசுதாஸ் சாங் கண்டிப்பா இடம்பெறும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில, மக்கள் மனதுல இன்னமும் தனக்குன்னு ஒரு பெரிய கொடி கட்டி வாழக்கூடிய ஒரு முக்கியமான பாடகரா யேசுதாஸ் திகழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட யேசுதாஸுக்கு வயது இப்போ கிட்டத்தட்ட 93 ஆகுது. அவரு வயது மூப்பின் காரணமா சில வருடங்களா எந்த ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸும் சரி, எந்த ஒரு படங்களையும் சரி பாட்டு பாடுறது இல்லை. அவருடைய வயது மூப்பின் காரணமா உடல்நிலையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு எழுந்து நடக்க முடியாம வீட்டிலேயே முழுவதுமா மருத்துவ சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா போயிருக்கு. அதன் காரணமா அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போற பாதி வழியில அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பரிதாபம் தான் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையவும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும் சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.